அழாதன்னு சொல்றேன்ல பூமாரி. நீ அழுதினா நாங்க எப்படி நிம்மதியா வீட்டுக்கு போக முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு பூமாரி, அழாத. இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் எல்லாருக்கும் அப்படிதாம்மா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நீ வரப்போற மாப்பிள்ள கூட. அப்புறம் பாரு, உனக்கு அந்த வீடே நல்லா செட் ஆயிடும். அழாத சரியா? மாப்பிள்ள பூமாரியை நல்லா பாத்துக்கோங்க மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, நான் நல்லபடியா பாத்துக்கிடுறேன். நீங்க எதுவும் நினைக்காதீங்க. இனிமே பூமாரியை பத்தி நினைச்சு கவலையெல்லாம் படாதீங்க. சரிங்க மாப்பிள்ள. எதுக்கு தான் இந்த கண்ணீர் வேஷம்னு தெரியல. நல்லா ஜாலியா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தேவையில்லாம எதுக்கு அழுறாங்கன்ட்டு தெரியல. அண்ணா லேட் ஆகுது, அம்மா கார்ல ஏறி வர சொன்னாங்க. அம்மா மலரையும் குட்டியும் ஒரு நிமிஷம் கூப்பிடுமா. நான் சொல்றேன்ல பூமாரி, மண்டபத்துல இருந்து அந்த 2 பேரும் வெளியே வர மாட்டேங்கம்மா. நீ நல்லபடியா போயிட்டு வா. வெளியே வந்து வழி அனுப்புற அளவுக்கு அவங்களுக்கு மனசுல தைரியம் இல்லைங்கிறாங்க. நீ போயிட்டு வா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தானே வருவேன், அப்போ கண்டிப்பா வருவாங்கம்மா. இல்லம்மா, அவங்கள பார்க்காம எனக்கு போனா ஒரு மாதிரியா இருக்கும். ப்ளீஸ்மா, நீயாச்சும் அவங்கள கூப்பிட. ஏன் நீ பக்கத்து தெருல இருக்கீங்க வீடு, ஒரு 2 நாள் இருந்துட்டு அங்க போய் பார்க்க போறீங்க உங்க அக்கா தங்கச்சிங்கள. அதுக்கு ஏன் தேவையில்லாம அழுதுட்டு இருக்கீங்களா? ஏய் பவி, சும்மா இரு. அவளே ஃபீலிங்ல இருக்கா, தேவையில்லாம அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. சரியான ஆளுதானே அண்ணா நீ. ஒரு நிமிஷத்துல மாறிட்டியே. மாறிட்டனா? ஆமா பின்ன என்ன சப்போர்ட் பண்ணி பேசுற? ஏ லூசா நீ. போ, நீ பேசாம காருக்குள்ள யாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. மாப்பிள்ள அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க. என் பொண்ணை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க மாப்பிள்ள. உங்களை நம்பிதான் அவளை உங்க வீட்டுக்கே அனுப்புறேன். ஆமா, நல்லா பாத்துக்காம நார வச்சா பாத்துக்க போறாங்க. சும்மா இது ஒரு டைலாக்ன்ட்டு பேசிட்டு அலையறாங்க. அண்ணா நான் காருக்குள்ள ஏறுறேன், நீ சீக்கிரமா வா. சரி பவித்ரா, நீ முதல்ல யாரு? அம்மா போயிட்டு வர்றேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா? அப்பாவையாச்சும் கூப்பிடம்மா. என்னங்க? அம்மாடி பூமாரி. அப்பா நான் போயிட்டு வர்றேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா நடந்துக்கோ சரியா? சரிங்கப்பா. நீ இல்லாம எப்படிதான் நாங்க இருக்க போறோமோ தெரியல பூமாரி. ஒரு நிமிஷம் நினைச்சாலே மனசெல்லாம் கவலையா இருக்கு. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகாதான்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிருக்கேன். ஆனா இப்போ நீ ஆண்டா போறேங்கிற மாதிரி இருக்கு. ஆண்டி அவளே அழுதுட்டு இருக்கா, தேவையில்லாம ஏன் நீங்க கூட பேசிட்டு இருக்கீங்க? நாங்க கிளம்புறோம். இன்னொரு நாளைக்கு அவ வந்து உங்க எல்லாரையும் பாப்பா. அப்புறமா நீங்களே சொல்வீங்க, நல்ல வேலை பூமாரி நீ அந்த வீட்டுக்கு போயிட்ட, இந்த வீட்டுல இருந்திருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ட்டு. நான் ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்ல போறேன் என் பிள்ளைய? அதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, நான் பார்க்கத்தான் போறேன். பூமாரி பார்த்து போயிட்டு வாமா. சரிங்கம்மா. மாப்பிள்ள கொஞ்சம் அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. சின்ன குழந்தை மாதிரி தான் அவளும், அவளுக்கு எதுவும் தெரியாது. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் கிளம்புவோமா எப்படி? அம்மா ஃபர்ஸ்ட் கார்ல போயிட்டு நம்மள சீக்கிரமா வர சொன்னாங்கல்ல. உன்னை அப்பவே கார்ல ஏற சொல்லிட்டேன்ல, போய் யாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அம்மா நாங்க எல்லாரும் வந்தாச்சு. அம்மா என்ன பண்றாங்க இன்னும் உள்ள? எவ்வளவு நேரத்துக்கு வெளியே வெயிட் பண்ண முடியுமா? என்ன மண்டப வாசல்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண? அப்போ அம்மாச்சு வாய் திறந்த நீ அமைதியா தானே இருந்த. அம்மா கொஞ்ச நேரம் லேட் ஆனோன்னு உனக்கு இதா இருக்கோ? அமைதியா இரு, அம்மா வருவாங்க. ஏ பவி, எதையும் முடிச்சு போட்டு இருக்க லூசு மாதிரி. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என் குணம் தெரியாம எப்போ கோவப்படுவேன்ட்டு தெரியும்ல. சும்மா பேசாம இருந்த. இவ என்கிட்ட அடி வாங்காம போக மாட்டா போல. ஏய் என்னடி வாசல்ல நின்னு இப்படி கத்திட்டு நிக்க? பூமாரி ஏமா அழுவுற? நல்லா கேளுங்கம்மா, வந்ததுல இருந்து அழுமுஞ்சியா தான் இருக்காங்க. இப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தோம்னா வீடு உருப்படுமா? ஏய் சும்மா ரெடி, நீ உள்ள போ முதல்ல. சும்மா என்னை திட்டிகிட்டே இருக்காது சரியா? இப்படி அழுதுட்டே உள்ள வந்தாங்கன்னு வையா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணி ஏன் அழுவுறீங்க? அதானே பூமாரி ஏமா அழுவுற? ஏ பவித்ரா, அதுக்குள்ள அண்ணி ஏதாவது சொல்லிட்டியா அழுற மாதிரி? ஆமாக்கா, எனக்கு ஒரு வேலையில பெரு இவங்களை ஏதாவது சொல்லிட்டு இருக்கா. நீ ஒரு ஆளு இல்லடி, உன் வாய்தான் சும்மா இருக்காதுல்ல, தெரியும்ல எனக்கு. அதான் ஏதாவது திட்டி விட்டுட்டியான்னு கேக்குறேன். ஆமா, நான் அப்படியே திட்டானு. அதெல்லாம் ஒன்னும் திட்டல. இவங்களெல்லாம் திட்ட முடியுமா? ஏண்டி அதிக பிரசங்கி, நீ உள்ள போ. போறேன். ஏ பவித்ரா, அதுக்குள்ள ஓடிட்டான். அண்ணி என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க? ஒன்னும் இல்ல, வீட்டு ஞாபகமாவே இருக்கு. அண்ணி எல்லாரும் அப்படிதான். நானும் கல்யாணம் முடிச்ச புதுசுல இப்படிதான் அழுதேன் உங்கள மாதிரியே. ஆனா நான் வீட்டுக்கு வர்றவரெல்லாம் அழல, மண்டபத்துல மட்டும்தான் அழுதேன். அதுக்கப்புறம் இப்ப நான் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டேன், அந்த நிலையில இருக்கேன். நீங்க என்னன்னு பார்த்தா இப்படி வீடு வர அழுது வந்துட்டு இருக்கீங்க. முதல்ல கண்ணீரை தொடங்க. அம்மாடி. என்ன சித்தி? நீ உள்ள போய் அந்த பாலும் பழமும் ரெடி பண்ணுமா? சரிங்க சித்தி, அப்ப நான் போய் அதை ரெடி பண்றேன். நீங்க அண்ணிய உள்ள கூட்டிட்டு வாங்க. மருமகள ஏமா அழுவுற? இல்லத்த, இங்க பாரு, நான் அந்த மண்டபத்துல வச்சு என்ன சொன்னேன் உங்க அம்மா கிட்ட? பூமாரி இனிமே ஏன் பொண்ணுன்னு தானே சொன்னேன்.
ஆ அழலாமா நீ? இது யார் வீடு? நம்ம வீடு தானே. அம்மா அப்பா தங்கச்சி அக்கா யாரையும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறியோ? அதனால என்ன, உனக்கு எப்போ விருப்பமா இருக்கோ அப்பெல்லாம் நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் சரியா? இந்த வீட்டில் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சரியா? கண்ணத்தோட முதல்ல அப்பந்தான் உள்ள கூட்டிட்டு போவேன். சரிங்க அத்தை. இப்போ மூஞ்சி எவ்வளோ அழகா இருக்கு. அப்பெல்லாம் ஏன் தேவையில்லாம இப்படி அழுதுட்டு இருந்த? இனிமே அழவே கூடாது சரியா? 2 பேரும் உள்ள வாங்க. சீக்கிரம் போங்கம்மா, எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்க? டேய் வாடா. வீடெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு சுத்தி பார்த்துட்டு 2 பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வாங்க சரியா? இல்லத்த பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். ஏன் பூமாரி, நீ வீட்டுக்கு வந்ததே இல்லைல்ல? வீடெல்லாம் சுத்தி பார்த்தா தானே நல்லா இருக்கும். போ சுத்தி பாரு. அந்த புது வீட்டுக்கு தானே வந்திருக்க, இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லைல்ல? உங்க அம்மா தங்கச்சி கூட வந்திருக்காங்க, நீ வந்ததே இல்லைல்ல? போய் பார்த்துட்டு வா. அம்மா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றேன். ஏண்டா முதல்ல அவளை கூப்பிட்டு எல்லா வீட்டையும் சுத்தி பாரு. சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. எனக்கெல்லாம் டயர்டா இருக்கு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன். அவ வேணா வீட்டை சுத்தி பார்க்கட்டும். என்ன பூமாரி, ஓகே தானே? நீ போய் சுத்தி பாக்குறியா? இல்ல அத்தை பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு சுத்தி பார்த்துக்கறேன். நான் இனிமே இந்த வீட்ல தானே இருக்க போறேன். சரி அப்போ 2 பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. பூமாரியை நல்லபடியா பாத்துக்கிடணும். அவளுக்கு இனிமே நம்ம மாமியாரா இருக்க கூடாது, அவளுக்கு ஒரு அம்மாவா இருந்து நல்லபடியா பாத்துக்கிடணும். சித்தி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன், எடுத்துட்டு வரவா? வேண்டாமா, பூமாரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா. அவ வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்துக்கலாம் சரியா? சரிங்க சித்தி. எங்கம்மா உன் வீட்டுக்காரர? அவர் இங்க இருக்காரு, வெளியில போயிருக்காரு. இன்னுமா வரல? அப்பவே வந்துருவாருன்னு சொன்னீல? அப்படிதான் சொன்ன சித்தி. அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்காரு, எப்படியும் வந்துருவாரு. சரி உங்க அம்மா எங்கம்மா? அம்மா மேலதான் இருக்காங்க. அப்படியா, தூங்கவா செய்றாங்க? ஆமா சித்தி, அங்க ஃபுல்லா நின்னது ரொம்ப டயர்டா இருக்கும் போல, அதான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி அப்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே சித்தி, அப்ப நான் போய் பவி கூட இருக்கேன். நீங்க பூமாரி அண்ணி வந்ததுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க, நான் அதை எடுத்துட்டு வரேன். சரிம்மா நீ போ. ஏன் சித்தி, பூமாரி அண்ணி எதுக்கு அழுதாங்க? அவங்களுக்கு உண்மையில இந்த வீட்டு மேல பயமா, இல்ல அவங்க அம்மாவை மிஸ் பண்ணதுனால அழுதாங்களா? இந்த வீட்டு மேல என்னமா பயம் இருக்க போகுது அவளுக்கு? அதுக்கு இல்ல சித்தி, நம்ம அண்ணனை பத்தி தான் தெரியும்ல, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாருன்ட்டு. அதான் அண்ணி ஏதாவது அலட்டி இருப்பாரோ என்னாட்டி யோசிச்சேன். அதெல்லாம் ஒன்றும் அவன் பண்ண மாட்டான். பூமாரி மேல அவன் உயிரே வச்சிருக்கான், அவன்லாம் அப்படி பண்ணவே மாட்டான். அப்போ பவித்ரா ஏதாவது சொல்லியிருப்பாளோ? அவளும் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. நீ தேவையில்லாம கற்பனைலாம் பண்ணாத. இல்ல சித்தி, அவங்க மூஞ்சி பாத்தீங்கள்ல எப்படி இருந்தாங்கன்ட்டு, பாவமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு வீட்டை விட்டு பிரியறதுல தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா அவள் மூத்த பொண்ணு இல்லையே, அவள் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தா. அந்த வீட்டிலேயே தான் இருந்திருக்கா. அவள் வேலைக்கு அப்படி இப்படின்னு கூட போனது கிடையாதுல்ல, படித்து முடிச்சு வீட்டிலேயே தான் இருந்திருக்கா. நல்லா படிச்சிருக்காளே தவிர வேலைக்குன்னு போனது கிடையாதுமா. அதான் அவளுக்கு வீட்டை விட்டு பிரியறையில ஒரு மாதிரி இருந்திருக்கு போல. அவள் தங்கச்சி மலரு படிச்சிருக்காள்ல, அந்த படிப்புக்கு தக்கன வேலைக்கும் போறா. ஆனா இவ படிச்ச வேலைக்கு கூட போகாம வீட்டிலே இருந்திருக்கா. அம்மாவை பார்க்கணும் எல்லாரையும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி. அதனாலதான் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல வீட்டை விட்டு வரையில. மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது. நீ தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது கேட்டு மனசை குழப்பி விட்டுறாது சரியா? ஐயோ சித்தி, நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி சித்தி, அப்ப நான் போய் பவித்ரா கூட இருக்கேன். அவ வேற நல்ல கோவமா இருந்தா, அவளுக்கு கொஞ்சம் பால் பாயசம் வேணுமான்ட்டு கேட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். கொஞ்சம் கோவமாச்சு குறையும்ல. அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுமா. எப்ப பார்த்தாலும் அண்ணன் மாதிரி தான் கோவப்படுறா. எதுக்கு அவளுக்கு கோவம் போகணும்னே தெரிய மாட்டேங்குது, என்ன செய்யனே தெரியல. சரி சித்தி. சித்தப்பா எங்க? அவரும் வெளியே தாம்மா போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. ஓகே சித்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கலாட்டா கார்ட்டூனை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.